கள்ளச்சாராயத்தால் சாகிறவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். தூத்துக்குடியில் தங்களுடைய கோரிக்கைக்காக ஊர்வலம் சென்ற மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையால் எங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுகிறது என்று சொல்லி ஊர்வலம் சென்ற மக்களின் மீது போலீஸ் குறிவைத்து சுட்டது. என்ன காரணம்? ஸ்டெர்லைட் ஆலையால் சுவாச கோளாறு வருகிறது என்று சொல்ல மக்களுக்கு உரிமை இல்லையா? அவர்களை எதற்கு குறிவைத்து சொல்ல வேண்டும்? பேருந்தில் ஏறி நின்று கொண்டு சென்று கொண்டிருக்கிற மக்களை மூளையிலும் முதுகிலும் சுட்டார்கள். அதற்கு காரணம் நான் சொல்லுகிறேன். ஸ்டெர்லைட் ஆலையில் போலீஸ்காரர்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு சம்பளம் நடந்தது, ஸ்டெர்லைட் ஆலையிலே ஒரு சம்பளம் நடந்தது. ஆகவே ஸ்டெர்லைட் ஆலையை மூடு என்று சொன்னால் அதனால் நமக்கு இன்னொரு சம்பளம் கொடுக்கின்ற முதலாளிக்கு அல்லவா கேடு என்று சொல்லி சுட்டார்கள். இன்றைக்கு வரையிலும் அப்படி சுட்ட 17 போலீஸ்காரர்களின் மீதும் கொலை தண்டனை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் போலீஸும் அரசும் ஒன்றுக்குள் ஒன்றாக நடந்து கொள்வதுதான் வழக்கம். இவன் செய்கிற தப்புக்கு அவன் உடந்தை, அவன் செய்கிற தப்புக்கு இவன் உடந்தை. ஆகவே இந்த நாட்டிலே கள்ளச்சாராயமும் தலைவிரித்தாடுகிறது, லஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது. அதிலே செத்தவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள், கள்ளச்சாராயத்தில் சாகின்றவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? உண்மையாக உரிமைக்கு போராடியவனுக்கு 5 லட்சம், கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் என்பதனுடைய காரணம் ஒன்றே ஒன்றுதான். இது ஏற்படுகின்ற வீச்சு இந்த சாராயத்தையே மூடுகின்ற ஒரு நிலைமை நாட்டிலே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அது வந்த வேகத்திலேயே பெருந்தொகையை நாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அமைதி அடைந்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான் காரணம். ஆகவே இந்த அரசு தவறான எல்லாவற்றையும் ஊக்குவிக்கின்ற அரசாக இருக்கிறது. மற்றவற்றில் அது எப்படி இருந்தாலும் சரி, இந்த நாட்டு மக்கள் போதை இல்லாமல் சிறந்து வாழ மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். நம்முடைய திருமாவளவன் அங்கே போய் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். நம்முடைய நாட்டில் பேசப்பட வேண்டிய ஒன்றை நம்முடைய நாட்டில் பேசாமல் விட்டுவிட்டு பாராளுமன்றத்திலே போய் பேசுகிறார். இந்தியா முழுவதும் நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்தால் நாங்களும் கொண்டு வருவதற்கு வசதியாக இருக்கும், ஆகவே இந்தியா முழுவதும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு நல்ல இயக்க மனிதர், நல்ல கட்சியை நடத்துகிறவர், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நடத்துகிறவர் என்பதில் எனக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் நான் கேட்கிறேன், ஒவ்வொரு மாநிலமும் மதுவை அனுமதிப்பது மாநிலத்தின் தனி உரிமை. இந்திய அரசாங்கத்திற்கு அதற்கு சம்பந்தமே கிடையாது. இந்திய அரசாங்கத்துக்கு அதனுடைய வருமானம் போவது கிடையாது. ஜிஎஸ்டி போக பெட்ரோல் வரியும் நம்முடைய மதுவிலக்கினால் வருகின்ற பணமும் மதுவால் வருகின்ற பணமும் நம்முடைய அரசாங்கத்துக்கு தான் போகிறது. ஆகவே இந்திய அரசாங்கத்திடம் போய் அவனிடம் இல்லாத அதிகாரத்தை சொல்லி நீ இந்தியா முழுவதையும் மூடு என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள்? அவனுக்கு கீழே எந்த மாநிலமும் இல்லை, அவன் எந்த கள்ளுக்கடையையும் திறக்கவில்லை, எந்த வருமானமும் அவனுக்கு வரவில்லை, அவன் எப்படி மூடுவான்? ஆகவே நீ தமிழ்நாட்டில் போய் இதை சொல்லு என்று நிதி மந்திரி சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் போய் சொல், எங்கே திறந்து வைத்திருக்கிறார்களோ அங்கே போய் சொல். பீகார் நம்மை விட வறிய மாநிலம். அந்த மாநிலத்தில் அந்த மக்கள் குடியினால் குடும்பமாக அழிகிறார்கள் என்று சொல்லி நிதிஷ்குமார் 60,000 கோடி வருமானம் அந்த அரசாங்கத்திற்கு வந்தது. அந்த வருமானம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மதுவை நிறுத்தினார். அதனுடைய விளைவாக இப்பொழுது சொல்லுகிறார், அரசாங்கத்திற்கு வருமானம் குறைந்து விட்டது, என்னால் சாலைகள் போடுவதற்கு கூட இந்த பணம் இல்லை, ஆனாலும் இந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார். கணவன் மனைவியை அடிப்பதனால் எழுகின்ற ஓலம் மாறி இன்ப உணகல்கள் குடும்பத்திலே ஏற்படுகின்றன என்று சொன்னால் அதற்காக 60,000 கோடியை பீகார் இழப்பதற்கு தயார் என்று சொன்னார். குஜராத்தை பார்த்து அறிவை பெறுங்கள், பீகாரை பார்த்து அறிவை பெறுங்கள், இந்த மதுவை முற்றாக ஒழியுங்கள். தமிழ்நாட்டிலே மட்டும் கள்ளை அவர்கள் மறித்து வைத்திருப்பதற்கு காரணம், 20 ரூபாய்க்கு நீங்கள் குடித்து விட்டு போனால் ஆளுங்கட்சிக்கு பின்வாசலில் பணம் வராது, அரசுக்கு முன்வாசலில் பணம் வராது. இப்பொழுது அவர்களுக்குள்ள பிரச்சனை 48,000 கோடி இந்த மது விற்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது. இது முன்வாசல் வழியாக வருகின்ற பணம். இதற்கு இணையாக ஒரு 40-50,000 கோடி பின்வாசல் வழியாக வருகிறது, அது ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு வருகின்ற பணம். இதில் திமுக காரர்களும் சீமைச்சாராயம் காட்சி விற்கிறார்கள், அதிமுகவும் இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்கள் கொடுக்கிறார்கள், இவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் கொடுக்கிறார்கள். 2 பேரும் இவற்றிலெல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். நாட்டிலே குடிப்பழக்கம் இல்லாமல் மக்கள் ஒரு தலைமுறை எல்லாவற்றையும் மறந்திருந்தார்கள். ஏற்கனவே குடித்து பழகியவர்கள் இறந்து போனார்கள். அந்த தலைமுறையை மீண்டும் குடிப்பதற்கு பழக்கிய போது ராஜாஜி கருணாநிதி வீட்டுக்கு கொட்டு மழையிலே போனார். அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், நாட்டின் முதலமைச்சராக 2 தடவை இருந்தவர், ஆளுநர். இந்த நாட்டில் பிறந்த அறிஞர்களிலேயே தலையாய அறிஞர் ராஜாஜி.
தர்மத்தின்படி வாழ்ந்தவர். அவர் கருணாநிதி வீட்டுக்கு போனார். கருணாநிதி மக்கள் ஒரு தலைமுறையாக மறந்து விட்டார்கள், புதிதாக வருகின்ற தலைமுறைக்கு குடிப்பழக்கம் இல்லை, இந்த தலைமுறையை நீ குடிப்பதற்கு படைக்கி விட்டால் பிறகு இதை அழிப்பதற்கு மீண்டும் 50 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி சொன்னார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், முனிபங்கவர்களெல்லாம் எங்களுடைய வீட்டுக்கு யாத்திரை வருகிறார்கள் என்று கேலி செய்தார்களே தவிர அவர் சொன்னதினுடைய பொருளை வாங்கி கொள்ள முடியவில்லை. 1971 தொடங்கி இன்றைக்கு வரையிலும் 50 ஆண்டு காலமாக இந்த மது தமிழ்நாட்டிலே கோலோச்சுகிறது. ஆகவே நான் இந்த அரசுக்கு செவிலில் அறைந்து சொல்லுகிறேன், ஆயுள் தண்டனை நீங்கள் விதிப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது. கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பதாக சட்டம் இயற்றிவிட்டால் கள்ளச்சாராயம் ஒழியாது. இன்னும் ரகசியம் காக்கப்படும், இன்னும் அதனுடைய விலை கூடும் என்பதை தவிர குற்றத்தை மீறிய தண்டனைகளை அளிக்கின்ற அரசு பேதமையான அரசு. ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றவனுக்கும் கொலை செய்கின்றவனுக்கும் ஒரே மாதிரியான தண்டனையை ஒரு அரசு வழங்குமானால் அந்த அரசுக்கு புத்தி கூர்மை இல்லை என்பது பொருள். ஆகவே சொல்லுகின்றேன், கள்ளச்சாராயம் கண்ணை குருடாக்குகிறது, உயிரை போக்குகிறது. அதே சமயத்தில் அரசாங்கம் தருகின்ற சாராயம் ஏழைகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய சாராயம் இல்லை. 1 லிட்டர் சாராயத்தை அரசாங்கம் 1000 ரூபாய்க்கு விற்கிறது. குவார்ட்டர் 250 ரூபாய், சாக்கனாவுக்கு 50 ரூபாய், 300 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்து குடிப்பதற்கு மேல்தட்டு மக்களால் தான் முடியுமே தவிர அடிமட்ட மக்களால் முடியாது. பழகிவிட்ட மக்கள் அதிலிருந்து விடுபட முடியாது. 250 ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாதவன் அவனுடைய ஒரு நாள் கூலியே 250 ரூபாய் தான். மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு 290 ரூபாய் தான் அரசே சம்பளம் கொடுக்கிறது. 300 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கின்றவன் 300 ரூபாயும் கொண்டு போய் சாராய கடையில் கொடுக்க முடியாது. ஆகவே 300 ரூபாய்க்கு குடிக்க முடியாதவனுக்கு மாற்று வழி இருக்க வேண்டும். குடி இருக்கின்ற வரையிலும் குடிப்பவனும் இருப்பான், குடிப்பவன் இருக்கின்ற வரையிலும் குடியை வைத்திருப்போம் என்பது உங்களுடைய கருத்து. ஆகவே நான் சொல்லுகின்றேன், அவ்வளவு பணம் கொடுத்து குடிக்க முடியாதவன் கடைசியில் என்ன செய்கிறான் என்றால், கள் கிடைப்பதில்லை, நாட்டு சாராயம் கிடைப்பதில்லை. இந்த நிலையில் சீமை சாராயத்தை 250 ரூபாய்க்கு குடிக்க முடியாதவனுக்கு கள்ளச்சாராயம் ஒன்றுதான் வழியாக இருக்கிறது. கள்ளச்சாராயம் 30-40 ரூபாய்க்கு கிடைக்கிறது. ஒரு தொழிலாளியால் செலவு செய்ய முடிந்த தொகை அதுதான். அதனாலே ஒரு அரசாங்கம் சிந்திக்க வேண்டும், எதனாலே கள்ளச்சாராயம் வருகிறது. எந்த அதிகாரியை நீ மாற்றினாலும் சரி, எந்த ஆயுள் தண்டனையை கொடுத்தாலும் சரி, அல்லது மரண தண்டனையை அதற்கு விதித்தாலும் சரி, ஒரு காலத்திலும் இதை நீ ஒழிக்க முடியாது. பழகியவன் ரகசியமாக ஏதாவது ஒரு வழியிலே குடிப்பதற்குத்தான் முயல்வான் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் தென்னங்கள்ளையும் பணங்கள்லையும் அனுமதியுங்கள். அப்படி அனுமதிப்பதன் மூலம் நான் சொல்வது முழு மதுவிலக்கு உங்களால் கொண்டு வரப்படுகின்ற காலம் வரையிலும் இந்த கள்ளையும் தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் அனுமதித்தால் 20 ரூபாய் 30 ரூபாய் குடித்து விட்டு மட்டையாகி விடுவான். குடிப்பதனுடைய தீமை எல்லா போதைகளிலும் உண்டு, கள்ளுக்கும் உண்டு, சாராயத்துக்கும் உண்டு, சீமை சாராயத்துக்கும் உண்டு. குடிப்பதனுடைய தீமையிலிருந்து அவன் விடுபடுவான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கண் குருடாவதிலிருந்தும் சாவதிலிருந்தும் அவன் விடுபடுவான். ஆகவே சொல்லுகின்றேன், இந்த அரசாங்கம் ஏற்கனவே இந்த மதுவிலக்கு நீக்கப்பட்ட காலத்தில் கள்ளும் பணங்களும் கிடைத்தன. இன்றைக்கும் கேரளா போன்ற மாநிலங்களில் கள் கிடைக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் கள்ளை அவர்கள் மறித்து வைத்திருப்பதற்கு காரணம், 20 ரூபாய்க்கு நீங்கள் குடித்து விட்டு போனால் ஆளுங்கட்சிக்கு பின்வாசலில் பணம் வராது, அரசுக்கு முன்வாசலில் பணம் வராது. இப்பொழுது அவர்களுக்குள்ள பிரச்சனை, 48,000 கோடி இந்த மது விற்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது. இது முன்வாசல் வழியாக வருகின்ற பணம். இதற்கிணையாக ஒரு 40-50,000 கோடி பின்வாசல் வழியாக வருகிறது, அது ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு வருகின்ற பணம். இதில் திமுக காரர்களும் சீமைச்சாராயம் காட்சி விற்கிறார்கள், அதிமுகவும் இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்கள் கொடுக்கிறார்கள், இவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் கொடுக்கிறார்கள். 2 பேரும் இவற்றிலெல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், மக்களை மனிதன் தன்னினைவில்லாமல் இருக்கின்ற நேரம் உறக்க நேரமாகத்தான் இருக்க வேண்டும். மற்ற நேரத்தில் மனிதன் தன்னினைவோடு இருக்க வேண்டும். தன்னுடைய அறிவை மழிக்கு கொண்டு தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாத நிலையில் வாழ்கின்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகின்றான். திருவள்ளுவர் ரொம்ப ஒன்று சொல்லுவார், உலகத்திலேயே எந்த தப்பு செய்த மனிதனையும் தாய் மன்னிக்கின்றாள்.
திருடன் என்றால் கூட இல்லை, இனிமேல் திருட மாட்டான் என்று சொல்லி போலீஸிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து விடுவாள். எல்லா குற்றங்களையும் செய்கின்ற மகனை மகள் மன்னிக்கிறாள், ஆனால் குடிக்கின்ற மகனை தாய் மன்னிப்பதில்லை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். குடிப்பவனை குடியிலிருந்து மீட்பது என்பது தண்ணீருக்குள் மூழ்கிய ஒருவனை தீப்பந்தத்தை கொண்டு போய் தேடுவது போல என்கிறார். தீப்பந்தத்தை கொண்டு போனாலே தீ அணைந்து விடும். மூழ்கிய ஒருவனை, நீருக்குள் மூழ்கிய ஒருவனை தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு தேடுவது போல குடிப்பவனை மாற்றுவது என்று சொல்கிறார். ஆகவே குடிப்பதை விடுவது என்பது எளிதில்லை. ஒரு 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே குடி இல்லாமல் இருந்தது. 1937க்கும் 70க்கும் இடையே நாட்டிலே குடிப்பழக்கம் இல்லாமல் மக்கள் ஒரு தலைமுறை எல்லாவற்றையும் மறந்திருந்தார்கள். ஏற்கனவே குடித்து பழகியவர்கள் இறந்து போனார்கள். அந்த தலைமுறையை மீண்டும் குடிப்பதற்கு பழக்கிய போது ராஜாஜி கருணாநிதி வீட்டுக்கு கொட்டு மழையிலே போனார். அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், நாட்டின் முதலமைச்சராக 2 தடவை இருந்தவர், ஆளுநர். இந்த நாட்டில் பிறந்த அறிஞர்களிலேயே தலையாய அறிஞர் ராஜாஜி. தர்மத்தின்படி வாழ்ந்தவர். அவர் கருணாநிதி வீட்டுக்கு போனார். கருணாநிதி, மக்கள் ஒரு தலைமுறையாக மறந்து விட்டார்கள், புதிதாக வருகின்ற தலைமுறைக்கு குடிப்பழக்கம் இல்லை, இந்த தலைமுறையை நீ குடிப்பதற்கு பழக்கிவிட்டால் பிறகு இதை அழிப்பதற்கு மீண்டும் 50 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி சொன்னார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், முனிபங்கவர்களெல்லாம் எங்களுடைய வீட்டுக்கு யாத்திரை வருகிறார்கள் என்று கேலி செய்தார்களே தவிர அவர் சொன்னதினுடைய பொருளை வாங்கிக் கொள்ள முடியவில்லை. 1971 தொடங்கி இன்றைக்கு வரையிலும் 50 ஆண்டு காலமாக இந்த மது தமிழ்நாட்டிலே கோலோச்சுகிறது. ஆகவே நான் இந்த அரசுக்கு செவிலில் அறைந்து சொல்லுகிறேன், ஆயுள் தண்டனை நீங்கள் விதிப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது. ஆகவே நீங்கள் தென்னங்களையும் பணங்களையும் அனுமதியுங்கள். முழு மதுவிலக்கு வருகின்ற காலம் வரையிலும் அவை உடன் இருக்கட்டும். அவை உணவுப் பொருளாக பயன்படும். விவசாயிகளுக்கு அதனாலே வருமானம் வரும். தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் வளர்க்கின்ற ஆர்வம் மக்களுக்கு ஏற்படும். ஆகவே இயற்கையான அந்த கல்லை நீங்கள் அனுமதிப்பதன் மூலம் தீங்கு குறைவாக இருக்கும், போதை குறைவாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆகவே இதை செய்து ஆக வேண்டும். இன்றைக்கு கூட இங்கே கள்ளுப்பானையோடு ஒருவரை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் கல்லே வைத்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரியாது. அவர் என்னை கொஞ்சம் குடித்து பார்க்க சொன்னால் பயந்து விட்டேன். அது பதநீர் என்று அவர் சொன்னார். சுண்ணாம்பை தடவினால் பதநீர், சுண்ணாம்பை தடவவில்லை என்றால் அது கள். அவ்வளவுதான், ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு எதுவுமே கிடையாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், முழு மதுவிலக்கு கொண்டு வருகின்ற காலம் வரையிலும் கள்ளை இந்த நாட்டிலே அனுமதியுங்கள். எல்லாவற்றுக்கும் நமக்கு பின்வாசல் வழியாக பணம் வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லோவற்றிலும் வருகிறது. குறைந்த செலவில் விவசாயியும் வாழ்வான், குடிக்கின்றவனும் கண் குருடாக போக மாட்டான், உயிரை இழக்க மாட்டான். இந்த கல்லை அனுமதியுங்கள். அதுவும் முற்றாக இல்லை, அது நிறுத்தப்படுகின்ற காலம் வரையிலும் என்று சொல்லி இந்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் நாம் கடை நடத்துவோம், வருமானம் பெறுவோம் என்று இல்லாமல் ஒரு பொதுப்பணியிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாரத்திற்கு முன்னால் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் சார்பாக இதே இடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உங்கள் அளவுக்குத்தான் கூட்டம் இருந்தது. ஆனாலும் இந்த கூடாரங்களெல்லாம் இல்லை. அது உங்களுடைய வசதியை காட்டுகிறது. நாங்கள் வானமே கூரையாய் வையகமே விடாய் திறந்த வெளியில் அந்த போராட்டத்தை நடத்தினோம். ஒரு மைக்கு மட்டும்தான் எங்களுக்கு உரியதாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு உட்கார்ந்து கொள்ள நாற்காலி, மேலே போட்டுக்கொள்கிற கூடார நிழல் என்று சொல்லி நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வசதி மற்றவற்றையெல்லாம் அது காட்டுகிறது என்று சொல்லி பொதுப்பணியில் ஈடுபடுகின்ற, பொது நலனுக்காக போராடுகின்ற தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையை நான் வாழ்த்துகிறேன். அதனுடைய முத்துக்குமார், ராஜா, பொன்னுசாமி, பிரகாஷ் போன்ற நிர்வாகிகளையும் வாழ்த்துகிறேன். இந்த போதையை முற்றாக ஒழிக்கும் வரை அத்தனை மக்களும், அறிவுடைய மக்களெல்லாம் ஒன்று திரளுவோம். இதற்கு கட்சி கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவும் கிடையாது. அறிவுடைய மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்ற நிர்பந்தத்தால் இந்த அரசாங்கம் இந்த மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலையையும், அதுவரையிலும் கள்ளையாவது குடித்துவிட்டு அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் என்கிற நிலையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். எதற்காக நம் சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்கிறது நன்றாக தெரிகிறது எனக்கு. நானும் சின்ன வயசுலேருந்து இந்த சமுதாயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும்போது இருந்த சமுதாயம் இன்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்த சமுதாயம் இப்போ இல்லை. அனைவரும் நம் பிள்ளைகள் 2000க்கு மேல் பிறந்தவர்கள் எல்லாருமே
மது சாப்பிடாமல் இருக்கதில்லை. 50% எல்லாருமே மது அருந்துகிறார்கள். மதுன்னா இந்த கஞ்சா, வேற ஏதோ இன்னும் ஐட்டம் ஏதோ இருக்குது, கஞ்சா இதுமாரி போன்றது, கள்ள சாராயம் சின்ன வயசுலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மதுவினால. இந்த மது தயவு செய்து தடை பண்ண வேண்டும் இந்த அரசாங்கம். இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் உண்மையில் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இறக்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த அரசாங்கம் இந்த கள்ள சாராயத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து உள்ளது. எப்படி? மது ஆலையும் இருக்கு, மது கடைகளும் இருக்கு, கள்ளச்சாராயம் நடக்கிறது. கள்ளக்குறிச்சியில் எப்படி நடந்தது? 25 வருஷமா இந்த கள்ளச்சாராயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. அரசாங்க அதிகாரி ஏசி அவர்கள் இங்கு கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவரால் கட்டுப்படுத்த முடியல. ஏன்? இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் அதிகாரத்தினால் அவரால் செயல்படவில்லை. அவளோட உழைப்பை, தகுதியான உழைப்பை, நல்ல திறமையை காட்ட முடியவில்லை அதிகாரி. சில அதிகாரி என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் இந்த ஆட்சி புரிவர்கள் அவர்களை டம்மி ஆக்கி விடுறார்கள். அதாவது போலீஸை வேலை செய்ய விடாமல் உட்கார வைத்து விடுறார்கள். நீ நில்லு, நான் பார்த்துக்கிறேன், நீ இரு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் செய்யாத. சரி, ஒரு எஸ்ஐ சொல்கிறாரா, உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், சார் அதுமாரி அங்கே நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதுன்னு. உடனே ஏசி சொல்கிறார், இருப்பா வெயிட் பண்ணுப்பான்றார். டிசி கிட்ட போகிறார், டிசி இருப்பா வெயிட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் யார்கிட்ட கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த அதிகாரிகிட்ட இருக்குது. அந்த ஊர் எம்எல்ஏ, அந்த உள்ள மாவட்ட செயலாளர், அந்த உள்ள டிஎம்கில் உள்ளவர்கள் கையில் இருக்குது. அப்போ அவங்க சொல்லும் போது இவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? போலீஸ் அதிகாரி எப்படி வேலை செய்ய முடியும்? வேலை செய்யவும் முடியாது. இப்போ ஒருத்தனை போய் இன்னைக்கு போலீஸ் நினைச்சா 10 நிமிஷத்துல ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆம்ஸ்டாங் மாரி ஒரு பெரிய தலைவர் இழப்பிற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே தீர வேண்டும். உண்மையான குற்றவாளி இன்னும் அரெஸ்ட் படவில்லை. எல்லாரும் தலைவரும் அதே கூறுகிறார், அதுவும் நானும் சொல்லுகிறேன். உண்மையாகவே ஆம்ஸ்டாங்கை கொன்றது உண்மையான குற்றவாளி எதற்கு? இது வேறு ஒரு மத தலைவர், ஒரு சமுதாயத்தின் தலைவர் இறந்து விட்டால் மீதி மக்களுக்கு எங்க ஆதரவு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது? ஒரு சாதாரண அடிப்படையில் ஏதாவது ஒன்று எதிர்த்து பேசிவிட உடனே அவர் காலி பண்ணி விடுறது, ஒரு கொலை செய்து விடுகிறது. இப்படி இருந்தால் மத தலைவர், இது சமுதாய தலைவருக்கே இப்படி இருந்தால் அப்போ சாதாரண எங்களை மாரி வியாபாரிகளுக்கு நான் இருக்குது அதிகமாக பாதிப்படைந்தது எங்களை மாரி வியாபாரிகள் தான். முதலில் எங்கள் கடையை தான் உடைக்கிறார்கள். கஞ்சாவை போட்டுக்கிட்டு தண்ணியை போட்டு மிச்சரை கொடுங்கிறது, காராபந்தியை கொடுங்கிறது, வேற ஏதாவது கேட்டால் சிப்ஸு கொடுங்கிறது, இல்லை முடியாதுன்னா பாட்டில் வச்சுருப்போம் தூக்கி போட்டு உடைக்கிறது, கல்லை தூக்கி அடிக்கிறது, தூக்கி போட்டு வெட்டுறது. அப்போ இந்த மதுனால முதல் வியாபாரிகள் தான் பலிகடாவாக ஆகிறோம். அதனால் இந்த மதுவை தயவு செய்து நிப்பாட்டி விட்டு அனைத்து மாநிலத்திலும் கள்ளுக்கடை திறப்பதற்கு அனுமதி கொடுத்தால் மிகவும் நல்லாவும் மக்களும் சந்தோஷமாக இருப்பார். ஒரு காலத்தில் ஒரு மர வியாபாரிகளும் கல் இருக்கும், அவங்க போவாங்க, சாப்பிடுவாங்க, நம்ம தூங்கிடுவாங்க, அவ்வளோதான் தெரியும். உடல் ஆரோக்கியமாக. இன்றைக்கி அப்படி கிடையாது. இங்கே 200 ரூபா விற்கிதா, 250 ரூபா விற்கிதா, காசு இல்லையா, அங்கே 25 ரூபா 35 ரூபா கொடுவான்னு குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்க. இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இழப்பீடு, எவ்வளோ பெரிய சமுதாய சீர்கேடு. அதனால் அதுமாரி இந்த திரைப்பட உலகத்தில் உண்மையாகவே இதுமாரி ஃபோட்டோ போட்டது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் படம் எடுக்கும் போதெல்லாம், திரையில காட்டும் போதெல்லாம், அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும், பொய் சொல்லாமல் வாழ வேண்டும், மற்றவங்களோடு எப்படி பழக வேண்டும் என்று படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படிலாம் எடுக்கவே இல்லை. ஏனால் எப்படி குடிப்பது, எப்படி சிகரெட்டு குடிப்பது, எப்படி கஞ்சா அடிப்பது, எப்படி சேர்ந்து கொண்டு அடிப்பது, எப்படி குடித்து விட்டு பைக்கில் வேகமாக போய் கீழே விழுந்து சாகுறது, இன்னைக்கு இதுதான் கற்றுட்டு இருக்கிறாங்க. நான் சென்னையிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரி, இந்த கோயம்புத்தூர் இந்த சைடெலாம் போனால் 18லேருந்து 22, 23 வயசு பசங்க போர்டு தான் கண்ணீர் அஞ்சலி போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் நான் பாருங்கள், நீங்களாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கன்னா இப்போ கவனித்து பாருங்கள். 18லேருந்து 22, 23 வயசு பசங்க எல்லாமே கண்ணீர் அஞ்சலி போர்டு இருக்கும். இது எதனால்? மதுனால தானே. அதனால்
இந்த மதுவை வந்து தடை பண்ணணும்னா யார்? அரசாங்கம் தான் தடை பண்ணணும். இந்த கள்ளச்சாராயத்தை தடை பண்ணால் யார் தடை பண்ணணும்? இந்த அரசாங்கம் தான் தடை பண்ணணும். இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை கட்டிக்கிட்டு வர மாமலை வாங்கிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கப்பா, நாங்கள் பாட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த அரசாங்கத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த கள்ளங்குறிச்சியில் இறந்த அனைவர்களுக்கும் தம்பி சொன்ன மாரி நம்மளோட வரி பணத்தை எடுத்து 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினச்சாங்க, 10 பேர் தானே இறந்தாங்க, 10 லட்சம் கொடுத்து அவங்க சமாதானம் பண்ணிடலான்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா டக்குன்னு செங்கல்பட்டில், கள்ளங்குறிச்சியில், அந்தாண்ட இது எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் டக்குன்னு சாவறாங்க. என்னடா 10 பேர் நினச்சி கொடுத்துட்டோமே, இப்போ 69 பேர் ஆச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் 10 லட்சம். உண்மையாகவே எந்த அதிகாரி இதுக்கு பர்மிஷன் கொடுத்து அவங்களோட வந்து பணத்தை வாங்கிட்டு வந்தாலோ அந்த அதிகாரிகிட்டேருந்து அவங்க சொத்தை சப்தி செய்து அவங்கள்ட்டேருந்து வாங்கி கொடுத்துருந்தா உண்மையாகவே இந்த அரசாங்கம் உண்மையான அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம். எங்களோட மக்கள் பணத்து வரியை நாங்கள் கட்டும் வரி எங்களுக்கு ஒரு உதவியும் பண்ணுறது கிடையாது. எங்கள் வியாபாரிகளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கூட போட்டு கொடுக்கறது கிடையாது. நாங்கள் என்ன ஒரு இடத்தரகர், மக்கள்கிட்ட வாங்கி வரியை வாங்கி அரசாங்கத்துக்கு கட்டுறோம். ஒரு மாதம் கட்டல, 2ஆம் மாதம் ஜிஎஸ்டி லாக். அந்த வியாபாரம் பண்ண முடியாது, பொருளும் எடுத்து வரோம், ஈவே பில்லு போட முடியாது. அப்படி நடந்துகிட்டு இருக்கு நடத்துது இந்த அரசாங்கம். ஒரு எப்படி சொல்ற கொடூர ஆட்சி, அதான் பயத்தோடு இருக்கும் ஆட்சி. யாருமே இன்னைக்கு பேச முடியாத இந்த ஆட்சி நடக்குது. இதுமாரி ஆட்சி இருந்தால் மக்கள் மிகவும் வேதனையும் துயரமாகவும் ரொம்ப பயத்தோடு வாழ்வாங்க. மனுஷன் பயந்தாவே அடுத்தது எதுவுமே பண்ண முடியாது. நிம்மதியாக அந்த காலத்தில் வீட்டில் விட்டுட்டு போவோம், ஊருக்கு பசங்களை விட்டு போவோம், கொண்டாட்டுவோம், பிள்ளைகளை விட்டு போவோம். இன்னைக்கு விட்டுட்டு போக முடியுது அவங்களால? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள்லாம் மனைவியை வீட்டில் நிம்மதியாக விட்டு போகும்போது எவன் வருவான், எவன் தண்ணி போட்டு கல்லால் அடிப்பான், எவன் கத்தியால் வெட்டுவான். ரோடு பூரா பார்க்குறான், வீடியோ ஃபுல்லாக பார்க்குறான், சும்மா தண்ணியை போட்டு கத்தியை வச்சுட்டு வெட்டுறான். காரில் ரயிலில் போகிறான், கத்தியை தீட்டுறான் பசங்க. இந்த அரசாங்கம் உண்மையாக கடுமையாக போலீஸை ஃப்ரீயாக விட்டு வேலை செய்ய வச்சுருந்தா எல்லாரும் பயத்தோடு இருந்திருப்பாங்க. உடனே முடிஞ்சிருக்கும். இது கள்ளச்சாராயம் காய்ச்சிரோன்னு உண்மையவே ஒரு குண்டாசு ஏதாவது ஒரு இது என்கவுண்டர் மாரி போடுறேன்னு சொல்லிட்டு எவன் கள்ளச்சாராயம் காய்ச்சுவான்? எவனுமே காய்ச்ச மாட்டான். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு நீங்கள் தான் பேசுறதுக்கு வாய்ப்பினை கொடுத்து பேசுறதுக்கு, இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், கள்ளுக்கடையை தயவுசெய்து திறக்க வேண்டும். கள்ளுக்கடைனால மக்களுக்கு நல்லதாக இருக்கும். அந்த காலத்தில் கள்ளுக்கடை எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மாரி இந்த மாநிலத்திலும் கள்ளுக்கடை இருந்தால் அவன் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா சம்பாதிப்பான். அவன் போய் குடிச்சிட்டு போயிடுவான், அவ்வளோதான் விற்கும். இல்லை 50 ரூபா கொடுத்தா ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு போயிடுவான். அவங்களாம் 200 ரூபா கொடுக்க முடியாது. அவன் குடிக்கணும்னு நினைச்சான். இது 200 250 இல்லைன்னு சொல்லி தான் அவன் கள்ளச்சாராயத்தை தேடி போகிறான். வீட்டுக்கு நாங்கள் ஒரு நேரத்தில் இங்கே மாதாவரத்தில் இருந்துச்சு, குடிசை தொழிலாகவே இருந்துச்சு இந்த சாராயத்தை. அதெல்லாம் ஒழிச்சாங்க. இன்றைக்கி அந்த சைடு இன்றைக்கி இறந்தது 69 பேர் இறந்ததை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.